சீகேமில் நடந்த சம்பவங்களுக்கு பிறகு தேவன் யாக்கோபிடம் பேசினார். நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிருந்து நீ ஏசாவிடமிருந்து தப்பிய போது உனக்கு தோன்றிய தேவனுக்காக ஒரு பலிபீடம் கட்டி என்று தேவன் உத்தரவிட்டார். இதை கேட்ட யாக்கோபு தன் குடும்பத்தாரை நோக்கி, உங்களிடத்தில் உள்ள பிற தேவர்களை அகற்றுங்கள், உங்களை சுத்திகரித்துக் கொண்டு ஆடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள், நாம் பெத்தேலுக்கு போகலாம் என்று சொன்னான். யாக்கோபின் குடும்பத்தார் தங்களிடம் இருந்த எல்லா அந்நிய தேவர்களையும் காதுகளில் இருந்த விக்கிரக ஆபரணங்களையும் யாக்கோபிடம் கொடுத்தார்கள். யாக்கோபு அவற்றை சீகேம் அருகில் இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்தான். அவர்கள் பயணத்தை தொடங்கிய போது தேவனுடைய பயம் சுற்றியிருந்த நகரங்களின் மீது வந்ததால் யாக்கோபின் குடும்பத்தை யாரும் பின்தொடர்ந்து தாக்கவில்லை. யாக்கோபும் அவனுடன் இருந்தவர்களும் கானான் தேசத்திலுள்ள லூஸ் என்னும் பெத்தேலுக்கு வந்தார்கள். அங்கே யாக்கோபு தேவனுக்காக ஒரு பலிபீடம் கட்டி அந்த இடத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். ஏனெனில் அவன் சகோதரன் ஏசாவிடமிருந்து தப்பிய போது அந்த இடத்தில் தேவன் தன்னை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த சமயத்தில் ரெபேக்காவின் தாதியான தெபோரா மரணமடைந்தாள். அவளை பெத்தேலின் கீழிருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் செய்தார்கள். அந்த மரத்திற்கு அல்லோன் பாகூத் என்று பெயரிட்டார்கள். இது யாக்கோபின் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு வேதனைக்குரிய நிகழ்வாக இருந்தது. தேவன் மீண்டும் யாக்கோபுக்கு தோன்றி அவனை ஆசீர்வதித்தார். தேவன், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ பலுகி பெருகி உன்னிடமிருந்து ஒரு ஜாதியும் பல ஜாதிகளும் உண்டாகும். ராஜாக்கள் உன் சந்ததியிலிருந்து தோன்றுவார்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கும் சந்ததிக்கும் கொடுக்கிறேன் என்று வாக்கு தந்தார். தேவன் தன்னுடன் பேசிய அந்த இடத்திலிருந்து மேலேறி போனார். யாக்கோபு அந்த இடத்தில் ஒரு கல் தூணை நிறுவி அதன் மேல் திராட்சரசமும் எண்ணெயும் ஊற்றினான். அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். பின்னர் அவர்கள் பெத்தேலில் இருந்து பயணித்து எப்ரத்தாவை நோக்கி சென்றார்கள். வழியில் ராக்கேல் பிரசவ வேதனையில் இருந்தால் அவள் பெஞ்சமினை பெற்றபோது கடும் வேதனையால் மரணமடைந்தாள். மரணிக்கும் முன் அவள் அவனுக்கு பென்ஓலி என்று பெயரிட்டாள். ஆனால் யாக்கோபு அவனை பெஞ்சமின் என்று அழைத்தான். ராக்கேல் பெத்லகேம் என்று அழைக்கப்படும் எப்ராத்தாவிலே அடக்கம் செய்யப்பட்டாள். யாக்கோபு அவள் கல்லறையின் மேல் ஒரு நினைவு கல்லை வைத்தான். பின்னர் இஸ்ரவேல் பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டான். இவ்வாறு இந்த அதிகாரமானது தேவனுக்கு கீழ்ப்படிதலும் மனம் திரும்புதலும் அதற்கான தேவனுடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது.